பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த அருமையான நாளிலே பேதுரு திருச்சபைக்கு தருகிற செய்திகள் அல்லது பேதுருவின் கடிதம் நமக்கு தரக்கூடிய செய்திகள் என்ற தலைப்பிலே வேதத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த 2வது நிருபம், 2வது கடிதம், அதில் 3 அதிகாரங்கள். அதில் 2வது அதிகாரம் முழுவதுமே இன்றைக்கு இருக்கிற கெட்ட நடத்தை உள்ள ஊழியக்காரர்கள், கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், அவர்கள் எப்படி செயல்படுகிறார்கள், அவர்களுக்கு நடுவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் எப்படி செயல்பட வேண்டும், இதைத்தான் 2வது அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார். அடுத்து இந்த பொருளாசை உள்ள அத்தனை ஊழியக்காரர்களுமே அவர்களுடைய அந்தரங்க வாழ்க்கையில் அடுத்து வருகிற பிரச்சனை விபச்சார மயக்கம். இதற்கு எடுத்துக்காட்டாக பேதுரு அப்போஸ்தலன் அவர் சொல்லுகிறார். 2ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 14, 15, 16 3 வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டு ஓயாதவைகளுமாயிருக்கிற கண்களை உடையவர்கள், உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளில் பழகின இருதயத்தை உடைய சாபத்தின் பிள்ளைகள், செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள், அவன் அநீதியின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி தீர்க்கதரிசியினுடைய மதிகேட்டை தடுத்தது. இந்த ஊழியக்காரர்கள் தண்ணீரற்ற மேகங்களாயிருப்பார்கள். மேகம் இருக்கும், மழை வரும் என்று நினைப்போம், ஆனால் அந்த மேகம் மழை தராத மேகம். இவர்களுக்காய் காரிருளே என்றைக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிலேயாமை குறித்து அவர் சொல்லுகிறார். பிலேயாம் பாலாக் என்ற ராஜா நிறைய வெகுமதிகளை தருவான் என்ற பொழுது அந்த பொருளாசையிலே மயங்கினவன் பிலேயாம். தீர்க்கதரிசி வந்தான், ஆனால் கர்த்தர் அவனோடு திட்டமாய் பேசினார். இது என் ஜனம், என் ஜனத்தை ஆசீர்வதிக்க வேண்டுமே என்று சபிக்கக்கூடாது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டுகொண்டான். ஆகவே பாலாக்கிடத்திலே சொல்லுகிறான், இவர்களை என்னால் சபிக்க முடியாது, இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் என்று சொன்னான். பாலாக்குக்கு ரொம்ப வருத்தம், ரொம்ப கோபம். உனக்கு நான் ஒரு பைசா தர முடியாது, நிறைய வெகுமதி தரலான்னு வச்சுருந்தேன், ஆனால் இந்த ஜனங்களை நீ ஆசீர்வதிக்கிறியே, உனக்கு ஒன்றும் கிடையாது போ சொன்ன பொழுது பிலேயாம் பாலாக்கின் இடத்திலே ரகசியமாய் ஒரு காரியம் சொல்லுகிறார். பொருளாசை உள்ள மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கிற அடுத்த பாவம் விபச்சார மயக்கம். பாவத்தை விட்டு ஓயாத கண் பார்வைகள், விபச்சார மயக்கத்திலே பிடிக்கப்பட்ட கள்ள போதகர்கள். நீங்க பாருங்க, பொருளாசையை பற்றி பேசுகிற எத்தனை ஊழியர்களை உங்களுக்கு தெரியும். சமீப காலமாய் புற்றீசல் போல புறப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள். பலர் வந்து கொண்டே இருக்கிறார்கள். கொஞ்ச நாள் அப்படியே இருப்பாங்க, அடுத்து அவங்க விபச்சாரத்தில் விழுவாங்க. விபச்சார பாவத்திலே கையுமையுமாயெல்லாம் பிடிபடுவாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் பாருங்கள். ஏன்னா இவர்கள் மூலமாய் தேவ நாமம் தூசிக்கப்படும் கடைசி காலங்களில். அதனால் நீங்கள் அவங்கள பார்த்து அவங்க பண்ணுற தப்பு, அவங்க பண்ணுற தப்பு, அவங்க பண்ணுற இப்படியே பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்களும் போய் அதில் போய் விழுந்துருவீங்க. தீர்த்திரா சபையில் நடந்த பிரச்சனை அதுதான். தீர்த்திரா சபையில் நடந்த பிரச்சனை அதுதான். அப்படி அவர்கள் பின்னால் நாம் போய்விடக்கூடாது.
அவர்களை கடிந்து கொள்ள போகிறோம், நாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறோம், நம்ம சரியான சத்தியத்தை இப்படி சொல்லி சொல்லியே இவங்களை பற்றியே பொழுதன்னைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். எனக்கு தெரிந்த ஒரு ஊழியர், நல்ல வரம்பெற்ற ஊழியர், ஆண்டவரோடு பல மணி நேரம் ஜெபிக்கிற ஊழியர், ஆனால் தரிசனத்தை தான் ரொம்ப நம்புவார். தரிசனம் தரிசனம் தரிசனம்னு சொல்லி பேயை பார்த்தேன், பிசாசை பார்த்தேன், அந்த ஆவியை பார்த்தேன், இந்த ஆவியை பார்த்தேன், நிர்வாண ஆவியை பார்த்தேன், இப்படியே தான் பேசிக்கிட்டே இருப்பார். நாங்களும் ஆரம்பத்தில் அப்படியே மயங்கி தான் இருந்தோம். ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன ஆகிட்டு, பிசாசை பற்றியே மணிக்கணக்காக பேச ஆரம்பிச்சிட்டார் பிரசங்கத்தில். பயமாக இருக்கும் அந்த பிரசங்கத்தை கேட்டால். ஐயோ, இந்த ஊழியருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கே அப்படின்னு. இப்படியே இந்த பிசாசை பற்றி, அந்த இருளை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தவர் ஒரு கடத்தில் பார்த்தா இவரும் போய் அந்த இருளில் போய் விழுந்துட்டார், விபச்சாரத்தில் போய் விழுந்துட்டார். தீத்திரா சபையிலே அந்த பாவம் இருந்தது. இங்கே பிலேயாம், அவனுக்கு தெரியும் ஜனங்களை அடுத்து நம்ம என்ன செய்யணும். பாலாக் ராஜாட்ட சொன்னான், சித்திம் பள்ளத்தாக்கில் உங்கள் தெய்வங்களுக்கு கிடா வெட்டி சாப்பாடு போடு, பண்டிகை கொண்டாடு, அந்த விருந்து சாப்பிட இந்த மக்களை கூப்பிடு, அவர்கள் வந்து அதை சாப்பாட்டை சாப்பிட்டாங்கன்னா அடுத்து உங்கள் பெண்களோடு விபச்சாரம் பண்ணுவாங்க. கடவுளுக்கு பிடிக்காத பாவம் விபச்சாரம், கடவுள் அவர்களை அழிப்பார் என்று சொல்லி கூலிக்கு துட்டுக்கு ஆசைப்பட்டு மிகப்பெரிய பாவத்தை பிலேயாம் செய்துவிட்டு போனான். இதைத்தான் இந்த ஊழியர்கள் செய்வார்கள். பொருளாசை உள்ளவர்களாய் ஜனங்களை தங்களுக்கு முதலாவது வசப்படுத்தி கொள்வார்கள். அதன் பிறகு எளிமையாய் விபச்சார பாவம் அங்கே நடக்கும். கொரிந்து சபை, கொரிந்து பட்டணமே விபச்சாரம் நிறைந்த பட்டணம். அது ஒரு சிறந்த துறைமுக பட்டணம். உலகம் முழுவதும் இன்றைக்கும் இருக்கிற துறைமுக பட்டணங்கள் எல்லாம் பாருங்கள், விபச்சாரம் கொடிகட்டி பறக்கும். அப்படித்தான் அன்றைக்கு கொரிந்து பட்டணம் விபச்சாரத்திலே கொடிகட்டி பறந்தது. இந்த விபச்சார பெண்கள் தலையை விதவிதமாய் தங்களை அலங்கரித்துக் கொள்வார்கள். அந்த பெண்களுடைய தலை அலங்கரிப்பு ஒரு குறிப்பிட்ட மாடலில் இருந்துச்சுன்னா அவள் விபச்சாரி என்று பெயர். இவர்கள் மனம் திரும்பி சபைக்குள்ளே வந்த பொழுது பவுல் முதல் கட்டளை அங்கே சொன்னார், முக்காடு போட்டு ஜெபம் பண்ணு, தலையை முக்காடு இட்டுக்கொள். கொரிந்து பட்டணத்துக்கு பவுல் கடிதம் எழுதுகிறார். 5வது அதிகாரத்தில் அவர் சொல்றார், 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனங்களில் சொல்றார், உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே. எதுக்கு? சபைக்குள்ள விபச்சாரம். ரட்சிக்கப்பட்டு தானே வந்தாங்க, ஆமா. ஆண்டவரை நம்பித்தானே சபைக்குள்ள வந்தாங்க, ஆமா. வந்த பிறகு விபச்சாரம், பழைய பாவம். ஏன்னா அவர்களுக்குள்ளே பொருள் ஆசை நிறைந்திருந்தது. எந்தெந்த ஊழியக்காரர்கள் எல்லாம் தங்களை மேன்மைப்படுத்தி தங்களுக்கு பணம் தேவை 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 என்று அதிகமாய் மக்களிடத்திலே பொருளாசையை குறித்து அவர்கள் தூண்டுகிறார்கள் என்றால், உலக பிரகாரமான காரு, பங்களா, வசதி இதை இயேசு தருவார் என்று ஒரு மனிதன் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்து விட்டால் அவன் பொருளாசைக்காரன், அந்தரங்கத்திலே விபச்சார கள்ளன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வேத வசனம் தெளிவாய் நமக்கு கற்றுத்தருகிறது. தெளிவாய் நமக்கு கற்றுத்தருகிறது. அவர்கள் விபச்சாரத்திலே பழகின பிள்ளைகள்.
20வது வசனத்திலே பேதுரு அழகாய் சொல்லுகிறார். 2 பேதுரு 2:20, கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கி ஜெயிக்கப்பட்டார். ஏன் அவர்கள் உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அந்த அசுத்தத்திலே போய் விழுகிறார்கள் என்றால், அவர்கள் தேவனை அறியும் அறிவிலே அவர்கள் அங்கே குறைவுபடுகிறார்கள். என்றைக்கு ஒரு மனிதன் நாளைக்கு பைபிள் வாசிக்கலாம், இன்னைக்கு நமக்கு டைம் இல்லை, நாளைக்கு ஜெபிக்கலாம் அப்படின்னு என்றைக்கு ஜெப ஜீவியத்தில், வசன தியான ஜீவியத்தில் அவன் அங்கே குறைவுபடுகிறானோ, அவன் எவ்வளோ பெரிய பரிசுத்தவனாக இருந்தாலும் விபச்சார பாவத்திலே விழுந்து விடுவான். தாவீதை விடவா நமக்கு ஒரு உதாரணம் தேவை? தேவனுக்கு சிநேகிதனாய் எண்ணப்பட்ட தாவீது அரண்மனை உப்பரிகின் மேல் உலாத்தி கொண்டிருக்கிறான். ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீதினுடைய ஷெட்யூல் என்ன தெரியுமா? அந்தி சந்தி மத்தியானம் 3 வேளைகளிலும் தியானம் பண்ணி முறையிடுவேன். அதுதான் தாவீதினுடைய ஷெட்யூல் லைஃப். அப்போ சாயங்காலத்தில் அந்தி நேரத்தில் எழும்பி இருக்கிறான். இந்த சாயங்கால நேரத்தில் படுக்கையிலிருந்து எழும்பின தாவீது தியானம் பண்ண ஆரம்பித்திருந்தால், அன்றைக்கு தூரத்தில் ஸ்நானம் பண்ணுகிற அந்த பெண்ணை பார்த்தால் கூட அவனுக்கு அந்த அசுத்த எண்ணங்கள் வந்திருக்காது. தியானம் பண்ணி முறையிடுகிற பழக்கத்தை உடைய தாவீது அன்றைக்கு தியானம் பண்ணவில்லை. தூரத்திலே ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரியை கண்டான், இச்சித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவ்வளோ பெரிய விபச்சார பாவத்திலே தாவீது விழுந்ததற்கு காரணம், நல்ல மனிதனாய் வாழ்ந்த தாவீது, ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்த தாவீது, கடவுளுக்கு சிநேகிதனாய் இருந்த தாவீது, ஒரு நாள் வசனத்தை தியானிப்பதிலே எய்ட்ஸ் வியாதியை குறித்து நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இந்த எய்ட்ஸ் வியாதிக்கு மருந்தே கிடையாது. ஆனால் அந்த எய்ட்ஸ் என்பது வியாதி அல்ல, அந்த எய்ட்ஸ் என்பது ஒரு குறைவு. உள்ள அந்த நம்ம உடம்புல உள்ள வெள்ளை அணுக்கள் வேகமாய் செத்து கொண்டிருக்கும். நோய் எதிர்ப்பாற்றல் நமக்கு இல்லாமல் போய்விடும். அது மரணத்திலே கொண்டு போய் நம்மை நிறுத்தும். அதுக்கு பேர் தான் எய்ட்ஸ்னு வச்சிருக்கு. இந்த மாதிரி அந்த கிருமி, அந்த வைரஸ் உள்ளே வந்துவிட்டால் அந்த வைரஸை அழிக்க மருந்து இன்னும் கண்டுபிடிக்கலை. ஆனால் ஒரு கூட்டு மருந்து, ஒரு மாத்திரை ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த மாத்திரையை தினந்தோறும் ஒன்று போடணும். தினந்தோறும் ஒன்று போட்டால் அந்த வியாதியிலிருந்து அவங்க விடுதலை அடைய முடியாது. அவருடைய சாவு நாளை கொஞ்சம் தள்ளி போடலாம். இயற்கையாக எத்தனை ஆண்டுகள் வாழணுமோ அத்தனை ஆண்டுகள் வாழலாம். ஆனால் இந்த மாத்திரை விலகுண்ண மாத்திரை, இந்த மாத்திரையை தினம் ஒரு மாத்திரை போடணும். டாக்டர்கள் அந்த மாதிரி வியாதி வந்தவர்களை அவர்கள் மாத்திரைக்காக வந்தாங்கன்னா அரசாங்கமே அவர்களுக்கு சலுகை விலையில் அதை கொடுக்குது. அது மாத்திரமல்ல, அந்த மாத்திரை போடுகிற அந்த நோயாளியை வச்சு பல மணி நேரம் அவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்பார்கள் அரசாங்கம். ஏனென்றால் ஒரு நாள் கூட அந்த மாத்திரையை தவற விட்டு விடக்கூடாது. ஒரு நாள் அந்த மாத்திரை போடுவதை அந்த வியாதியஸ்தன் ஒருவேளை மறந்து விட்டால் அல்லது போடாமல் விட்டு விட்டால் அடுத்த நாள் அப்புறம் மாத்திரை போட்டும் பிரயோஜனம் கிடையாது, சீக்கிரமாய் செத்து போவான். அப்படிப்பட்ட கொடிய வைரஸ் அது. அதே போலத்தான் இது ஒரு கொடிய வைரஸ், பாவம். எய்ட்ஸை விட கொடிய வைரஸ் இது. ஒரு நாள் நீங்கள் ஜெபிக்கிறதிலும் தியானம் பண்ணுகிறதிலும் அலட்சியம் காட்டுவீர்களானால் அது உங்களை தின்றுவிடும். அதனால தான் அவர் சொல்றார், கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற தேவனை அறிகிற அறிவிலே நீங்கள் உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். தேவனை அறிகிற அறிவு வர வர உலகத்தின் அசுத்தங்களுக்கு நாம் தப்பி விடுகிறோம். அப்படி தப்பின நாம்
மறுபடியும் அதிலே சிக்கி ஜெயிக்கப்பட்டால் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். மறுபடியும் அதிலே நாம் எப்படி சிக்கி சேதப்படுகிறோம்? தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்பதிலே அலட்சியம் காட்டும் பொழுது, ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கிறதிலே நாம் அலட்சியம் காட்டும் பொழுது, ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது மறுபடியும் நாம் சிக்கி ஜெயிக்கப்பட்டால் ரொம்ப கேடுள்ளதாக இருக்கும். நம்முடைய நிலைமை மகா மோசமாய் போய்விடும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கள்ள போதகர்களை கிரிட்டிசைஸ் பண்ணுவதை முற்றிலுமாய் விட்டு விடுங்கள். வேண்டாம் வேண்டாம். அவர்கள் சாத்தானால் பிடிக்கப்பட்டவர்கள் என்று நமக்கு தெரியும். மறுபடியும் போய் அதில் நம்ம கை வைக்க வேண்டும். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிப்பதை, ஜனங்களுக்கு சத்தியத்தை அறிவிப்பதிலே உறுதியாய் நடந்து கொள்வோம். ஆரம்பத்தில் நாங்கள் வாலிபர்களாய் இருந்த பொழுது வசனத்தை நாங்கள் கூட்டமாய், அதாவது 5 பேராய் ஒரு கூட்டணியாய் சேர்ந்து அப்படி வசனத்தை ஒவ்வொருத்தராக வாசித்து தியானிக்கிற பழக்கமுடையவர்கள் நாங்கள். அப்போ ஒரு நாள் வாசிக்கும் பொழுது அன்னைக்கு வந்த வசனம், ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனமானது. இந்த வசனத்தை தியானிக்கும்படி ஆண்டவர் எங்களை உணர்த்தினார். 5 பேரும் நாங்கள் தியானிக்கிறோம். ஆளாளுக்கு ஒரு கருத்துக்களை சொல்லுகிறோம். அப்போ ஒருத்தர், எங்கள் நடுவில் உள்ள ஒரு சகோதரன் சொன்னார், ஆவி உற்சாகம் உள்ளது, சாசு ஆவியாகவே இருக்கான், அவனுக்கு மாம்சம் கிடையாது, அதனால் 24 மணி நேரம் வேலை செய்கிறான், உற்சாகமாக இருக்கான். நம்ம மனிதர்கள் மாம்சம் உடையவர்கள், பலவீனம். 8 மணி நேரம் தூங்குகிறோம், பல மணி நேரம் நம்முடைய வேலைகளை, சொந்த வேலைகளை பார்க்குறோம். ஆண்டவருக்குன்னு சில மணி நேரங்களை தான் நம்ம ஒதுக்குறோம். ஒரு நாளைக்கு ஒரு 3 மணி நேரம் தான் ஒதுக்குறோம். அப்போ நம்ம சோர்ந்து போகிறோம். அவன் 24 மணி நேரமும் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறான். ஆவி உற்சாகம். இது ஒரு உண்மையிலே இதுதான் அர்த்தமாக தெரியாது. அன்றைக்கு அப்படி நாங்கள் தியானித்தோம். அவன் நான் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கணும். நம்ம அவன் 24 ஹவர்ஸ் இயங்கி கொண்டிருக்கிறான். அப்போ அவனால் பிடிக்கப்பட்ட கள்ள போதகர்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் தீவிரமாய் அவர்கள் வேலை செய்கிறார்கள் என்றால், ஆண்டவருடைய சத்தியத்தை அறிவிக்கிற நீங்களும் நானும் எவ்வளவு தீவிரமாய் நாம் வேலை செய்ய வேண்டும் என்று பாருங்கள். ஆண்டவருடைய வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. இந்த 2ஆம் அதிகாரம் முழுவதுமே கெட்ட நடத்தை உள்ளவர்கள், விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவர்கள், பாவங்களை விட்டு ஓயாத கண்களை உடையவர்கள், பொருளாசை உடையவர்கள், தந்திரமான கட்டுக்கதைகளை ஜனங்களுக்கு பேசுகிறவர்கள், இவர்களை பின்பற்றுகிற மக்கள் கூட்டமாயிருப்பார்கள். அதை பார்த்து நீ சோர்ந்து போகாதே. ஐயோ, அந்த மனிதர் எவ்வளவு அருமையாய் பேசுகிறார், அழகாய் பேசுகிறார், ஜனங்களை ஆற்றி தேற்றுகிறார், அவர் பின்னால் ஜனங்கள் கூட்டமாய் போகிறார்களே, ஆகவே நானும் அந்த வழிமுறைகளை கற்றுக்கொள்ளப் போகிறேன், நானும் அப்படி அந்த பாணியிலே பிரசங்கம் பண்ண போகிறேன் என்று சொல்லி சத்தியத்தை விட்டு விலகி விடாதே. சத்தியத்தை சொன்னதினால் நான் உங்களுக்கு சத்துருவானேனோ? பவுல் கேட்கிறார். யாருக்கு சத்ருவாய் மாறினார்? அவர் சபை மக்களைத்தான் சொல்லுகிறார். இன்னைக்கு பல ஊழியர்களுக்கு ஒரு பெரிய வருத்தம். பிரதர், நான் யூடியூப் சேனல் வைத்திருக்கிறேன், என்னுடைய சேனலிலே என்னுடைய செய்திகளை நான் ஒளிபரப்பு செய்கிறேன், ஆனால் அதற்கு ஃபாலோயர்ஸு, அதுக்கு லைக்கு வரமாட்டேன் என்கிறார். ஆனால் அந்த குறிப்பிட்ட அந்த ஊழியக்காரர் ஜனங்களிடத்தில் அன்பாய் பேசுகிறார், அவருடைய தேவைகளுக்காக உள்ள முருகி ஜெபிக்கிறார். அவர் பின்னால் திரள் கூட்டம் போகிறார்கள். அவர் ஒரு வீடியோ போட்டால் லட்சக்கணக்கில் வியூஸ் போகிறது. அவர் நல்லா டான்ஸ் ஆடி பாட்டு பாடுகிறார். இந்த பாட்டு மக்களை ஈர்க்கிறது, லட்சக்கணக்கில் மில்லியன் கணக்கில் வியூஸ் போகிறது. அதிலையும் அவர் சம்பாதிக்கிறார். நானும் அப்படி செய்ய போகிறேன் என்று தான் இப்போ சமீபத்தில் சில பாடகர்கள் வந்திருக்கிறாங்க.
தங்கம் தருவார், வைரம் தருவார், ஏக்கர் கணக்கில் நிலம் தருவார். பழைய ஏற்பாட்டில் ராஜாக்கள் காலத்தில் 2 ராஜாக்கள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் நாகமான் சுகமாகிறான். கேயாசி பின்னாலே ஓடி போய் அவனிடத்தில் கையூட்டு வாங்கி லஞ்சம் வாங்கி கொண்டு வீட்டில் கொண்டு வச்சுட்டு இங்கே வந்து நிற்கிறான். தீர்க்கதரிசி கேட்கிறார், கேயாசி எங்கே போயிட்டு வந்த? ஐயோ அடியேன் எங்கேயும் போகலை, இங்கே தான் நிற்கிறேன், போய் சொல்கிறான். அப்போ சொன்னார் தீர்க்கதரிசி, கேயாசி, தோப்புகளை வாங்குவதற்கும் வீடுகளை கட்டுவதற்கும் இதுவா காலம்? நாம் எப்படிப்பட்ட காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அன்றைக்கே இப்படி சொன்னார்கள். உத்தம தீர்க்கதரிசிகள், உத்தம ஊழியக்காரர்கள் தோப்புகளை வாங்குகிறதற்கும் வீடுகளை கட்டுகிறதற்கும் இதுவா காலம்? அப்படியானால் இன்றைக்கு எத்தனை 1000 வருடங்கள் கடந்து விட்டது. ஆண்டவர் அது சீக்கிரமாய் வரப்போகிறார். இப்போ உட்கார்ந்துக்கிட்டு ஏக்கர் கணக்கில் நிலம் தாரும் ஆண்டவரேன்னு பாடிக்கிட்டு இருக்கிற எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, அப்படிப்பட்ட கள்ள தீர்க்கர்கள், கள்ள ஊழியர்கள் திரளாய் வந்து கொண்டே தான் இருப்பார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கையை அநேகர் பின்பற்றுவார்கள். நீங்கள் அதை குறித்து எந்த கவலையும் படாமல் சத்தியத்தை மாத்திரம் அறிவித்துக் கொண்டிருங்கள். துக்கம் வரும், வேதனை வரும். எனக்கெல்லாம் பயங்கர கோபம் வந்தது ஒரு காலத்தில். எங்கள் அப்பாவை பற்றி இவன் ஏன் தப்பாக பேசுகிறான், அதை தட்டி கேட்க எனக்கு உரிமை உண்டு என்றெல்லாம் நினைத்த காலங்கள் உண்டு. நல்ல வேளை அன்னைக்கு யூடியூப்லாம் இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். அப்படி உள்ளத்திலே வேதனை அடைகிற ஒவ்வொருவரும் தேவ சமூகத்திலே அவரை அறிகிற அறிவிலே நாம் அதிகமாய் வளர்ந்து, அவரை அறிகிற அறிவிலே நாம் அதிகமாய் வளர்ந்து ஆண்டவருடைய சுவிசேஷத்தை, சத்தியத்தை சத்தியமாய் ஜனங்களுக்கு அறிவிக்க ஆரம்பிப்போம். 5 பேர் ஃபாலோ பண்ணலாம், 5 லைக், 1 லைக், 2 லைக் வரலாம், பிரச்சனையே இல்லை. செய்தியை மாத்திரம் சொல்லிக்கொண்டே இருங்கள். செய்தியை மாத்திரம் சொல்லி, நான் ஒரு காரியத்தில் உறுதியாய் நிற்கிறேன். நோவா பிரசங்கித்தார், ஒருவன் கூட மனம் திரும்பவில்லை. ஆனால் நோவா பாதுகாக்கப்பட்டார். நோவாவினுடைய ஊழியத்தில் யாருமே மனம் திரும்பவில்லை என்பதினாலே நோவாவினுடைய ஊழியம் தவறு என்று பொருள் அல்ல. நோவா ஊழியம்தான் சரியான ஊழியம். ஆகவே அநேகர் என்னை பின்பற்றவில்லையே என்ற கவலையிலே என் அன்பு சகோதரனே, சகோதரியே, சத்தியத்தை விட்டு விலகி விடாதே. சத்தியத்திற்குள்ளே வா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரே, இந்த 2 பேதுருவின் புஸ்தகத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான கடிதத்தை இன்றைக்கு எங்களுக்கு நீர் விளக்கி கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தவறான திசையிலே நின்று கொண்டிருந்த எங்களை மறுபடியும் சரியான திசைக்கு மாற்றின கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் சத்தியத்தை சத்தியமாய் பேசவும், சத்தியத்திற்கு சாட்சியாய் நடந்து கொள்ளவும் எங்களை நீர் வழிநடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். கிருபைக்குள், உடைய இரக்கத்திற்குள், உடைய பரிசுத்தத்திற்குள் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவரீருடைய அளவற்ற கிருபைகளினாலே எங்களை மூடி பாதுகாத்தருளும் ஆண்டவரே. சத்தியத்தை விட்டு வெளியே சென்று விடாதபடி நாங்கள் கவனமாய் நடந்து கொள்ள உம்முடைய வார்த்தைகள், உம்முடைய கடிதங்கள் மூலமாய் நீர் தருகிற செய்திகளை சரியாய் நாங்கள் உணர்ந்து எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.